ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நேற்று அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வெப்சைட்டில் நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதுவும் அதுக்கப்புறம் டாஸ்க் ஒரு சிலருக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இதில் நோட்டீஸ் போர்டு, யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய லிங்க்கு. இதில் இதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 டேஸாக இதில் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அதனால் இதை நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, உங்களோட பேரில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு புது நேம் க்ரியேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர் தான் இருக்கணுன்றது கிடையாது, வேறு நம்பர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு விட்ராவல் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும்போதே தெரியும், அதில் விட்ராவல் ஷோ ஆகிட்டு இருந்தது. இப்போ எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா, இதாக இருக்குது பார்த்திங்களா, விட்ராவல் அப்படின்ற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கடைசியாக விட்ராவல் கிரெடிட் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்ராவல் வந்துடுச்சா வரல அப்படின்றதே தெரியும். எனக்கு இன்னும் வரவே இல்லை. அதுதான் இங்கே பார்த்திங்களா ரெக்வஸ்ட் இன் ப்ராசஸிங் வருது. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்றது நம்மளோட இன்ஃபர்மேஷன். இதில் இன்ஃப்ளூயன்சருக்கு ஒர்க் ஆகலை. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இதற்கு பார்த்திங்களா டுடே டாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வரும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டருக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் டெம்ப்ரரியாக ஒர்க்கை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜூன் 2 அப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு எதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வெப்சைட்டில் உள்ள அப்டேட்ஸு. அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம் இருக்கும் பார்த்திங்களா, சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சேல்ஸ் டைம் ஜூன் 3 அப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 monthஸில் பண்ண வேண்டியது நமக்கு டிலே ஆகிடுச்சு, அதனால் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசம்பர் எண்ட்லேருந்து ஜான் 1 பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நியர்லி 2,000 to 3,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் இன்னும் சேல்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த பைமோட் ஆப்பில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கொடுக்காமல் இருக்காங்க. இப்போதைக்கு பைமோட் ஆப்பில் ஒர்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் நம்மளை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணும்போது அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட இன்ட்ரோ கமிஷன், இன்ட்ரோ போனஸ்லாம் வரது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட டவுன்லைனர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்றது நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் எரர் என்னென்ன அப்படி வருது அப்படின்னா, மைக்ரோ டாஸ்கில் நிறைய பேருக்கு எரர் வருது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஸ்க்ரீன்ஷாட் சரியாக எடுக்காதது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஃபுல் வியூவில் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். நமக்கு 8 or 9 செகண்ட்ஸ்லேயே இந்த ஒர்க் பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாங்க, கோ டு ஒர்க்குன்னு. அந்த கோ டு டுடே டாஸ்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி உடனே அப்லோட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி வச்சுட்டு லிங்க் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது. மெயினாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இருக்குது பார்த்தீங்களா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு வீடியோ செலெக்ஷன். ரொம்ப நாளாக வீடியோ செலெக்ஷன் பெண்டிங்லேயே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு என்ன அப்டேட் இருந்தது இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் வீக் இல்லைனா இன்னும் ஒரு 10 days சொல்லுவாங்க. வீடியோஸ்க்கு எப்படின்னா, நமக்கு கீழே ஒரு 15 மெம்பர்ஸ் கீழே இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் அதுக்கான எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ ஆஃபீஸர் 3 மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு மந்த்லி 1,500 rupees ஏறும். ஏன் அப்படின்னா வீடியோ ஆஃபீஸர் அப்படின்றவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறவங்க தான். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அதிகமான மெம்பர்ஸ் கொடுத்தவங்கள தான் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஸ் கொடுத்தவங்க இனிமேல் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மந்த்லி 1,500 rupees வரைக்கும் கொடுப்பாங்க மந்த்லி. அது எப்படி வரும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ செலெக்ஷனோட சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஐடிஸ் கொடுக்க போகிறாங்க. நியூ பிளான்னு சொல்கிறத விட செகண்ட் பிளான், ஆல்ரெடி ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. செகண்ட் பிளானில் வந்து ஃப்ரீ ஐடிஸ் கொடுக்க போகிறாங்க. அது ஃபுல்லாகவே ஃப்ரீ, லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ. அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹேண்டிகேப்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே பண்ணலான்னு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கேட்டகரி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓ கேரில் வந்து லைவ் சாட்டு, அதை வந்து சப்போர்ட் லாங்குவேஜ் வைஸ் எப்படின்னா, எஸ்பிஓ கேரில் வந்து லைவ் சாட் கொண்டு வர போகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எஸ்பிஓவில் இருக்கோ அதை நீங்கள் அந்த எஸ்பிஓ கேரில் வந்து நீங்கள் பேசி அதில் உங்களுக்கு சொல்யூஷன் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க. எந்த லாங்குவேஜ்னாலும், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் எதுவாக இருந்தாலும் கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாஃப்ட்வேர். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் ரெடி ஆயிரும். அவங்களுமே டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வித்ராவல் கிரெடிட் டூரேஷன் வித்தின் 24 hours. இப்போ வித்ராவல் வந்து நம்ம அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது வித்தின் 24 hours. இதான் வந்து இப்போதைக்கு அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நியூ பிளானில் வந்து அடிஷ்னலாக நிறைய இன்கம் வர்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷ்னல் இன்கம்ஸ் எல்லாமே வந்து எப்படி அப்படின்னா, நமக்கு ரெஃபரல் பண்ணுறது மூலயமா வர்றது, இன்ட்ரோ போனஸ் மூலயமா வர்றது, இது எல்லாமே வந்து நமக்கு வாலெட்டில் வரும். அவங்க நமக்கு ரெஃபரல் அமௌண்ட் அவங்களுக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரோ போனஸ் அவங்களுக்கு சேலரி போனோடனே நமக்கு வரும். இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணாமல் வித்தின் 24 hours நம்ம வந்து நெக்ஸ்ட் டேவே விட்ராவல் கொடுத்து எடுத்துக்கலான்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ரெஃபரல் அமௌண்ட்டுமே எடுத்துகிட்ருக்காங்க. டெய்லி டாஸ்க் இன்கம் மட்டும்தான் நம்ம மந்த்லி ஒன்ஸ் எடுக்க போகிறோம். மீதி எல்லா இன்கம்ஸுமே வந்து நம்ம அப்பப்போ வித்ராவல் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஆப்ஷன் வரும்போது எல்லாருக்குமே நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்பப்போ நம்ம ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம டவுன்லைனர்ஸோட இன்ட்ரோ போனஸ் நமக்கு வருதுல, அவங்க சேலரி எடுக்கும்போது அதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நியூ குரூப் க்ரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. நியூ குரூப் வந்து யாரெல்லாம் க்ரியேட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை பார்ப்போம். நியூ குரூப் வந்து யாரெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கீழே வந்து யாராவது ஒருத்தங்களை வந்து டவுன்லைனராக வச்சுருப்பீங்க. ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் கூட இருக்கலாம். ஒருத்தர் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணணும். நமக்கு கீழே டவுனர் இல்லைன்னா யாருமே கொடுக்கல அப்படின்னா க்ரியேட் பண்ண தேவையே இல்லை. அதே மாதிரி நிறையா பேர் வந்து அப்ளைனர் இல்லாமல் இருப்பாங்க. அப்ளைனர் இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு யார் விருப்பமாக இருக்காங்களோ, உங்களுக்கு யார் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ, நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா, இப்போ நியூவாக குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க